நாளும் கோளும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற முருக பெருமான் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, அனைவருக்கும் ஆங்கில இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிளே தமிழ் வழியாக வரக்கூடிய 2026 இந்த வருஷத்துல ஒரு அதிசயம் இருக்குது. 2026 பார்க்காத ஒரு அதிசயம் இந்த வருஷத்துல மட்டும்தான் அந்த கிரகத்தோடைய கோள்கள் பக்கவா அமையும். 1 குரு பகவான், 2 சனி பகவான், 3 ராகு கேது. இந்த 4 கிரகத்தை வச்சுன்னா வருஷம் எப்படி இருக்கும் கணிக்க முடியும். 2026 பயங்கரமான ஒரு ராஜயோகம் இருக்குது. ஏன்னா எல்லா கிரகமும் ஏன் ராஜயோகம் இருக்கு நான் சொல்றேன் தெரியுங்களா? எல்லா வருஷத்தும் இது மாதிரி நீங்க அதிசயம் பார்க்க முடியாது. ஆனா இந்த வருஷத்துல மட்டும்தான் அதிசயம் இருக்குது. அந்தந்த கிரகம் அவங்களுடைய நட்சத்திரத்துல போறாங்க. இப்ப குரு பகவானா குருவுடைய நட்சத்திரத்துல போறாரு, சனி பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல போறாரு, ராகு பகவான் ராகுடைய நட்சத்திரத்துல போறாரு, கேது பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அவருடைய நட்சத்திரத்துல போறாரு. அப்ப என்ன ஆகும்? இந்த 4 கிரகம் நல்லா இருந்துட்டா மனித வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான். ஏன்னா சனி தான் ஒரு மனிதனை பெரிய அளவுக்கு தொழில, உத்தியோகத்துல, ஆயில்ல ஒரு பிரம்மாண்டமான ஹார்ட் ஒர்க்கை பார்க்குற சனி பகவான் தான். இவர் ஜாதகம் நல்லா இருக்கும். எல்லாருமே ஜாதகனோட இடத்துல வேகமா விடுவாங்க என்ன சனி பகவானை கண்டா. அடுத்து குரு பெருங்கொண்ட பணம், இன்கம், வருமானம். இவரும் ஒரு முக்கியமான கிரகம். வீட்டுல சுபகாரியம், சுப செலவு, நம்ம ஜாதகத்துல தோஷத்தை போக்குற ஒரே கிரகம் குரு பகவான் தான். குரு பார்த்தால் கோடி நன்மை. இவரையும் நம்ம மெயினா பார்க்கணும். அடுத்து ராகு கேது வந்தாவே எல்லாரும் ஜாதகனோட இடத்துல வேகமா போய் பார்ப்பாங்க. ஏன்னா இவர் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். ராகு எந்த இடம் இருக்கோ ஒரு மனிதனை பிரம்மாண்டமா கொண்டு போய் டக்குன்னு கீழே சறுக்கி விட்டுருவோம். ராகு கேது அப்படி கிடையாது. ஒரு மனிதன் அப்படியே ஒரு குழப்பத்தை கொடுத்து, ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்து, ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் இல்லாம குழப்பத்தை கொடுக்கணும். அப்ப இந்த ராகு கேதும் ஒருத்தருடைய ஜாதகத்துல முக்கியம். அப்ப இந்த எல்லா கிரகமும் அவருடைய நட்சத்திரத்துல போகும்போது சில பேருக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம். இந்த 12 ராசியும் பக்காவா இருக்கு. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நான் ஒரு இதுல என்ன பலன் கொடுக்க தெரியுமா? கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 2026 ஃபுல்லா என்னென்ன ஒரு விசேஷமான யோகம் இருக்கு, இதுக்கு நான் வீடியோல இருக்கு. கடைசி முடி வீடியோ பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். பார்த்த துலாம் ராசி என்பர்களே, பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய 7வது ராசி தாங்க துலா ராசி. எப்பவுமே பாருங்க துலா ராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வேலை கொடுக்குறோமா அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அதிகமா இருக்கும் துலா ராசியை பொறுத்தவரை. ரொம்ப நாகரிகமான குணம். ஏன்னா அந்த ராசியுடைய அதிபதி சுக்கிர பகவான் வரனால நிறைய ஆசைகள், நிறைய நாகரிகமான குணம். ஒரு வேலையை கரெக்டா பார்க்கணும், பர்ஃபெக்டா பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. நிறைய கற்பனைகள் நிறைய இருக்கும். இந்த ராசியை பொறுத்தவரை கற்பனைக்கு அதிகம் பஞ்சம் இருக்காது. எல்லா வேலையிலையுமே ஃபர்ஸ்டா இருப்பாங்க ஒரு துலராசிங்கிறது. இப்படி நம்ம பார்க்கக்கூடிய வேலையில எல்லா இடத்துலையும் நம்ம ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும். ஏன்னா இங்க சனி பகவான் உச்சமாகிறார். அப்ப எந்த வேலையுமே கரெக்டா இருக்கும்ல. நீங்க குறை சொல்ல முடியாது தெரியுமா? துலராசிகிட்ட ஒரு வேலை கொடுத்துப்பாங்க, அவங்ககிட்ட எந்த ஒரு குறையுமே நீங்க சொல்ல முடியாது. அந்த அளவு பர்ஃபெக்டா பார்ப்பாங்க. அவங்க ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா கண்டிப்பா ஒரு வேலையை கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. எல்லா கலைகளுமே விரும்பக்கூடிய நபர்கள் இந்த துலராசி. எந்த தொழிலா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், எல்லா இதுலையுமே சரி ஒரு விஷயத்தை நல்லா விரும்பி செய்யக்கூடிய ஒரே ராசினா இந்த துலராசி மட்டும்தான். அப்படிப்பட்ட துலராசி என்பது வரக்கூடிய இந்த 2026 இந்த 4 கிரகத்தால பயங்கரமான ராஜயோகம் இருக்கு. ஏன்னா அவங்கவுங்க கிரகம் அந்தந்த நட்சத்திரத்துல போகுது. அதனால நிறைய யோகங்கள் இருக்கு. இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்ப பாருங்க, இந்த வருஷத்துல கிரகத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ராசி பிரகாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா பாருங்க. எடுத்தவனே இந்த துலாராசியை பொறுத்தவரை சனி பகவான் எங்க இருப்பானா 6ஆம் இடத்துல இருப்பார். எங்க 6ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமைப்பு பிரகாரம் பாத்தீங்கன்னா குரு பகவான்ங்கிற கிரகம் உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கும். அடுத்து 5ஆம் பாவத்துல ராகு பகவான், 11ஆம் இடத்துல கேது பகவான். எந்த கிரகமும் உங்களுக்கு கெட்ட இடத்துல கிடையவே கிடையாது. எப்படி கெட்ட இடத்துல எந்த கிரகம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய நல்ல இடத்துல நிறைய நல்ல கிரகங்கள் உங்களுக்கு பக்காவா அமைப்பா இருக்கு. ஏன்னா திரிகோணஸ்தானத்துல ஒரு கிரகம் தான் நல்லது பண்ணுங்க. நல்லா தெரிஞ்சுங்க, திரிகோணஸ்தானத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது நல்லது மட்டும்தான் உங்களுக்கு பண்ணும், கெட்டதை பண்ணவே பண்ணாது. 5ல ராகு ஒரு மனிதனுக்கு பாருங்க, 5ஆம் இடத்துல ராகு இருந்தா ஆசைய கற்பனையை அதிகமா உண்டு பண்ணும். இந்த வருஷம் ஃபுல்லா பாருங்க உங்க மனசுல நிறைய ஆசைகள் இருக்கும்ல, நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிங்கிற ஆசையை தூண்டி விடும் 5ல ராகு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு மனிதன் பெரிய அளவுக்கு வளரணும்னா ராகு பகவானுடைய தொடர்பு இருந்தால் தான் வளர முடியும். நீங்க உலகம் அளவு பேசணும்னா ராகு தான் வேணும். அதான் பிரம்மாண்டங்கிறது. ராகு தான் பிரம்மாண்டம் சொல்லுவாங்க. கெமிக்கல், பிரம்மாண்ட, ரசாயனம், இது எல்லாமே ராகு தான்.
அவர் 5ஆம் இடத்துல இருக்காரு. அடுத்து 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. எப்போதுமே சனி பகவான் துலா ராசியை பொறுத்தவரை துளி கூட கெட்டது செய்யக்கூடாது. ஏன்னா உங்க ராசியில அவர் உச்சமாகிறார். அவர் எங்க இருக்காரு? 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப வேலை, தொழில், ஆயுள், உடம்பு ஆரோக்கியம் எல்லாமே சனி பகவான் தான் முடிவு பண்ணணும். இந்த வருஷத்துல உங்களுக்கு ஏதாச்சும் உடம்புல பிரச்சனை இருக்கா சனி பகவானை மட்டும் தான் பார்க்கணும். அப்ப ஜாதகத்துல நீங்க சனி பகவான் நல்லா இருக்குன்னு பார்க்கணும் இந்த வருஷத்துக்கு ஃபுல்லாவே. அடுத்து பாருங்க, ஒரு 9ஆம் அதிபதி திரிகோணஸ்தானத்துல குரு. உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய வேலையும் உங்களுடைய தொழிலையும் எல்லாமே பாருங்க இந்த குரு தான் நிர்ணயம் பண்ணுவார். அப்ப எப்போதுமே அசுர குரு தேவர் பிடிச்சிக்காது. அப்ப ஜாதகத்துல குரு நல்லா இருந்தா இந்த வருஷம் செம்மையா இருக்கும். அடுத்து 11ஆம் இடத்துல கேது. இதுல என்ன தெரியுமா, உபஜய ஸ்தானத்துல கேது இருந்தா பயங்கரமா யோகத்தை கொடுக்கும். கேது போல் கொடுக்க முடியாது, கேது போல் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த வருஷம் 2026 செம்மையா இருக்கு. திரிகோண ஸ்தானத்திலையும் நல்லா பாருங்க, திரிகோண ஸ்தானத்துல நிறைய கிரகம், அதாவது 2 கிரகம் திரிகோண ஸ்தானத்துல, கேந்திர யோகத்துல 2 கிரகம், அதாவது உபயஸ்தானத்துல ஒரு கிரகம். எந்த கிரகமும் கேந்திரத்துல இல்லை, திரிகோணத்திலையும் உபச்சய லாபத்திலையும் தான் கிரகம் இருக்கு. ஆனா சனி பகவான் மட்டும் தான் 6ஆம் இடத்துல கேந்திரம், அவர் ஒருத்தர் மட்டும் தான் கேந்திரத்தில் இருக்காரு. இது எல்லாமே திரிகோண ஸ்தானத்தில் இருப்பதால் துளராசியை பொறுத்தவரை கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. அப்ப ஜாதகத்துல தசாபுத்தியை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டு எடுத்தாவே பலன் சூப்பரா இருக்கும். இப்ப நிறைய பேருக்கு நான் ஓப்பனா சொல்றேன், இந்த சுக்கிரபகவான் போய் இப்ப ஒரு 3 மாசமா பாருங்க ஒரு மறைவுல போய் இருந்தாரு பாருங்க. தொழில் சரியில்லை. முதல் விஷயம் எடுத்தா நான் தொழிலுக்கு சொல்லிடுவேன், தொழில் சரியா இல்லை. உத்தியோகத்துல நிறைய பேர் வீட்டுல இருக்கிறாங்க, உத்தியோகம் இல்லாம வேலை இல்லாம நிறைய பேர் துளராசியை பொறுத்தவரை நிறைய பேர் வீட்டுல சும்மாவே இருக்கிறாங்க. கேட்டு பாருங்க, சும்மா கேளுங்க. ஆமாமா, மறுப்பே சொல்ல மாட்டாங்க. எனக்கு கடன் இருக்கு, பகை இருக்கு, வேலை உத்தியோக தடை இருக்கு, வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கு, இது மாதிரி நிறைய விஷயத்த சொன்னது யாருன்னா துளாராசிக்காரங்க. நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்து துளாராசி தான். வம்பு வழக்கு, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் சொல்லல. 2025 இந்த விஷயம் நடந்துச்சான்னு நீங்க கேட்டு பாருங்க, இதுல எதுவுமே மறுப்பு சொல்ல மாட்டாங்க. எனக்கு வேலை இல்லை, எனக்கு அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து, ஏதோ ஒரு வழக்கில் நான் பார்க்குறேன், எனக்கு நிம்மதி இல்லைங்க. ஏன் நிறைய பேருக்கு ஒரு கண்டத்தையே பார்த்துட்டு வந்துருப்பாங்க. பார்த்துருக்கணும், அதுக்கான அமைப்பு நிறைய பேருக்கு நடந்திருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சொல்கிறேன், படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை, கணவன் மனைவிகள் ஒரு மன வருத்தம், குழந்தை பாக்கியம் தாமதமாகிறது, தொழில் உத்தியம் சரியாக இல்லாமல் அமைகிறது, இது மாதிரி அரசாங்கம் ஒரு தாமதம் பார்க்குறது எல்லாமே பார்த்துருப்பாங்க துளாராசிக்கிறேன். ஏன்னா நமக்கு அது ஜாதகம் கொடுத்தது துளாராசி துளாராசி துளாராசி. இப்போ ஏன் எல்லாமே டோட்டலாக மாறுது தெரியுமா? சனி பகவான் வக்கிர நிகழ்த்தி ஆகிட்டாரு. இது சரியாங்கிற நேரம் உங்களுக்கு. அவங்கவுங்க நட்சத்திரம் அவங்க நட்சத்திரம் போகிறாங்க. இப்போ ராகு அது நல்லா இருந்தால் நீங்கள் பார்க்கக்கூடிய 4 கிரகம் உங்கள் ஜாதகம் மட்டும் இந்த வருஷம் மட்டும் நல்லா மட்டும் இருக்கட்டும், நீங்கள் தாங்க பெரிய ஒரு லெவலுக்கு வருவீங்க. உடம்பு ஆரோக்கியத்திலும் சரி, ஒரு செல்வாக்கிலும் சரி, துளராசி எழுதி கொடுக்கலாம், பெரிய லெவலுக்கு வரணுங்கிறது விதி. அப்போ ஜாதகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்துக்குங்க. நீங்கள் இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. என்னென்ன தெரியுமா? சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 3ஆம் வரை பிறந்திருப்பீங்க. இவங்க எல்லாருமே ஜாதகம் எடுத்து பார்த்துங்க. ஏன்னா இப்போ டைமிங் பக்காவா இருக்கு. முதல் பலன், வேலை இல்லாத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் கிடைக்க போகுது. ஏன் வேலை கிடைக்க போகுது? குருவுடைய வீட்டில் சனி பகவான் உட்காந்துருக்காரு. அப்போ வேலை கிடைக்க போகுது. குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ வேலை கிடைக்குமா கிடைக்காதா? ஒரு சில தினத்துக்கு அப்புறம் குரு 10ஆம் இடத்துல 4ஆம் இடத்தை பார்ப்பா. கண்டிப்பாக வெளியூர்ல வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் வேலை உத்தியோகத்தில் பெரிய லெவலில் உங்களை போக வைக்கலாம். என்னன்னு கேளுங்க. காரணம் ஒன்றும் கிடையாது. வேலைக்காரன் அதிபதி உங்களை பார்க்குறாரு. வேலையை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுக்கணும்ல, கண்டிப்பாக வேலை செய்யும். வெளிநாடு வெளியூர் இங்கே வேலை பார்க்க அனைவருக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமாக அமையும். நிறைய பேருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை, மருத்துவ செலவு இருந்தால், வயிறு சார்ந்த பிரச்சனை, கால்வலி, 2ல் என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கு, இருந்துச்சா இல்லையா? இப்போ மருத்துவமனைக்கு போனீங்களா போகலையா? ஆமா, இப்போ இருக்காது, இப்போ குறையும். சகோதர உறவு, தாய்மாம உறவுல ஒரு விரிசல் இருந்துச்சு, எனக்கு வேலை உத்தியோகம் தடந்து, இனிமே இருக்காது. எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்கும். பொருளாதார வருமானத்துல பயங்கரமான ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்க போது. ராஜா பக்கவா இருக்கு. 9ஆம் இடத்து குரு 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பொருளாதார வருமானத்தில் நீங்க ஒரு பெரிய லெவலுக்கு வர போறீங்க. சனி பகவானுடைய பார்வை வெளிநாட்டு வெளியூர்ல உங்க அனைவரும் சொல்லி ப்ரமோஷன் தேடி வரும். இப்போ நான் இடம் வாங்குறேன், வீடு கட்டுறேன், வண்டி வாங்குறேன், வாகனம் வாங்கினா கண்டிப்பாக வாங்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஆயிரும். அது சம்மந்தமாக கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தால் சரியாகும். ஏன் சரியாகும்? என்ன ஏன் வழக்குக்கு ஏன் நீங்கள் சரியாகுங்கிற வார்த்தை சொல்கிறீங்க? பூர்வீக சொத்துக்கு அதிபதி 5ஆம் இடங்க ஒன்றுங்க. அடுத்து வழக்குங்கிறது 3ஆம் இடங்க. அதை யார் பார்க்குறது? குரு பார்க்குறாரா? அப்போ வழக்கு பிரச்சனை சரி பண்ணுவார். அடுத்து 8ஆம் இடத்தை உங்களுக்கு பிரச்சனைக்குள்ள 8ஆம் இடம், அது சனி பகவான் பார்க்குறாரா?
அப்போ சனி குரு நல்லா இருந்தால் வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து ஏதோ வீடோ இடமோ போய் வாங்க யோகம் பர்ஃபெக்டாக அமையும். வண்டி வாங்கின பிசினஸ், ரியல் எஸ்டேட் பிசினஸ், கமிஷன் வியாபாரம் எல்லாம் நிறைவேறிருப்பீங்க. துளாராசியில் பிறந்தவங்க அனைவருக்கும் சொல்கிறேன், டைம் பக்காவாக இருக்குது. எழுத்து கணிசம், ஐடிஐ ஃபீல்ட்லாம் பாருங்கள், மருத்துவத்துறைனா செம்மையாக இருக்கும். திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமண யோகங்கள், காதல் திருமணங்கள், குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக 100% கிடைச்சே தீரும். ஏன்னா திருமணம் ஆகாமல் ஒரு 4 மாதமாக நிறைய பேர் ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க. ஒரு வழக்குகளை பார்த்துருக்கு, இனிமேல் இருக்காது. அரசாங்க அரசியல் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். நான் சொன்னேன்ல, அரசியலில் துளாராசிகரை எழுதி கொடுத்துடலாம். ஒரு பெரிய லெவலில் 2026 அதிக பேர் 2026 துளாராசியில் பிறந்தவங்க அரசியலில் பிரகாசமாக இருப்பாங்க. பாருங்கள், இந்த 4 கிரகம் மட்டும் நல்லா இருந்தால் கண்டிப்பாக இருப்பாங்க. அரசியல், அரசாங்கம், அந்நிய வெளிநாடு வெளியூரில் உள்ள பிஸ்னஸ், மருத்துவர்கள், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட்டிங், இது எல்லாமே துளாராசியை பொறுத்தவரை பக்காவாக இருக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் ஒரே விஷயம்தான், உங்கள் ஜாதகத்தில் இந்த 4 கிரகம் எப்படி இருக்குது, இப்போ இந்த 4 கிரகத்துடைய திசா புத்தி வருதா, இதை மட்டும் பார்த்துக்கணும். கமிஷன் வியாபாரம் சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுப்பாரு. இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை. துளாராசியை பிறந்த அனைவருமே லாட்ரி யோகம் இந்த வருஷத்தில் 2026 நிறைய பேருக்கு அடிச்சு தள்ளும் பாருங்க. கண்டிப்பாக அடிக்கும். நிறைய ஒரு மாற்றம். குரு பார்ப்பதாலும் சரி, 11 கேது இருந்து அவர் சுயசாரம் வாங்குறதுனால லாட்ரி யோருக்கு 5 ராகு இருந்தால் கண்டிப்பாக லாட்ரியை எடுக்க தூண்டி விட்டு, நான் சொல்லிட்டேன்ல, அப்படியே ஆசை அப்படியே தூண்டி விடுவார். இதில் போனால் நல்லா இருக்குமா, அதில் போனால் நல்லா இருக்குமா, கண்டிப்பாக லாட்ரி யோகம் எடுக்கிற மனசு நிறைய பேர் வந்திருக்கும். அந்த எண்ணம் இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லா இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. கண்டிப்பாக ஜாக்பாட் லாட்ரி யோகம் ஒன்று நல்ல வெற்றி உங்கள் பக்கம் இருக்குது. பார்த்து பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவார். நிறைய பேருக்கு உடம்பு ஆரோக்கியத்தில் ஹெல்த்தில் நல்ல ஒரு மாற்றம் இனிமேல் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் பயப்படாதீங்க. சனிபான் வக்கிற நிவர்த்தி ஆகிட்டார். நோய்க்கு இடத்துல அவர் சனிபான் நல்லா பலமாயிட்டார். கண்டிப்பாக பயப்பட வேணாம். இப்போ நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் என்ன வரும்? சித்திரையில் பிறந்தவங்க. தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, பயங்கரமான திறமையான குணம், டேலண்டான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குது. பயப்பட மாட்டீங்க. நான் உங்கள்கிட்ட விரும்புறது என்ன தெரியுமா? பயனா என்ன தெரியாது. குடும்பத்து மேலேயும் ஃபேமிலி மேலேயும் நண்பர்கள் மேலேயும் கூட்டாளி மேலேயும் நிறைய அன்பு செலுத்துவீங்க. மனைவி மேலே, நண்பர்கள் மேலே, நமக்கு வரக்கூடிய துணைவி எப்படி பார்த்துக்கணும், நம்மளுடைய ஒரு துணைவரை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்பு அதிகமாக இருக்குங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டத்தையும் பார்த்து, அவமானத்தையும் பார்த்து, 4 மாதம் ரொம்ப தடைகளையும் பார்த்து, ஒரு பிரச்சனையும் பார்த்து, கோர்ட்டு கேஸ் பிரச்சனையும் பார்த்து, நண்பர்கள் எதிரி திருமணத்தை தடையை பார்த்து, வேலை உத்தியோகம் கிடைக்காம நிறைய பேர் ஒரு தடுமாற்றத்தை பார்த்து, தொழிலையும் ஒரு மந்தமனத்தமை பார்த்து யாருன்னா அந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும்தான். இப்போ பாருங்கள், இந்த நெருப்பு சார்ந்த வேலை, கட்டிடம் சார்ந்த வேலை, ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங், வண்டி வாகன பிசினஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். திருமணம் நடக்கான திரும்ப முடிஞ்சிரும்போது காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைப்பிடி வரும். மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனம் வாங்குவீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி குடும்பத்தில் நிறைய செலவு செலவு இருக்காது. ஏன்னா அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ யாராச்சும் ஒரு மருத்துவ செலவு, திடீர் ஒரு செலவு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அடுத்து பாருங்க, சுவாதியில் பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமான கற்பனையான குணம் இருக்கும். பாருங்க, உங்களை மாதிரி யாரும் பிரம்மாண்டமாக கற்பனை பண்ண முடியாது. எல்லா கலையுமே அத்துப்படி. அரசியல், அரசாங்கம், கெமிக்கல், ரசாயனம், இதில் எல்லாமே பெரிய அளவு போகிறது. ஷேர் மார்க்கெட்டிங், பணம் கொடுத்து பணம் வாங்குறது, எல்லாமே நீங்கள் பெரிய ஆளாக இருப்பீங்க. நான் சொல்கிறது, இந்த சுவாதியில் பிறந்தவங்க மட்டும் இருக்க பாருங்க, இவங்களுடைய கற்பனை இருக்குது பாருங்கள். சின்னதை யோசிக்க தெரியாது தெரியுங்களா? எல்லாமே பெருசாக சாதிக்கணும் என்ன தான் ஆகும். இனிமேல் எல்லாமே ஒரு மாற்றமாக இருப்பார். இப்போ வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போகிறதோ, வெளியூர் போகிறதோ, படிப்பில் ஒரு மாற்றம் பார்க்குறது, தொழில் ஒரு மாற்றம் பார்க்குறது, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆசைப்பட்ட விஷயம் அடைய போகிறீங்க. வண்டி, வாகனம், பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே பர்ஃபெக்டாக அமையும். எடுத்த காரியம் உங்கள் பக்கம் வெற்றி. நான் சொல்கிறது, சுவாதியில் பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் லைஃப்பில் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவார். படிப்புக்கு நல்லாயிருக்கும். அரசியல், அரசாங்கம் நல்லாயிருக்கும். நல்லா தொழில் ஒரு மாற்றம், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பார். நான் சொல்கிறது, சுவாதியில் பிறந்தவங்க இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்து சுவாதியில் பிறந்தவங்க தான். இனிமேல் இருக்காது. ஏன்னா வேலை இல்லாமல் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, தலை தாமதம் எல்லாமே பார்த்தாங்க 2025. இனிமேல் இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வாழ்க்கையில் நடக்கும். வீட்டில் ஒரு சுபகாரியம் கண்டிப்பாக உண்டு. அடுத்து விசாக நட்சத்திரம். எதுவுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரித்து பிறக்கணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், யாரையும் ஏமாத்தாத குணம், நல்லா டேலண்டான குணம், எல்லாமே சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட பிடிச்சதே விசாகத்தில் பிறந்தாங்க. என்ன தெரியுமா? ஞானம் இருக்குது பாருங்க. சரியான ஆளுங்க. குடும்பம், வேலை, தொழில், உத்தியோகம், படிப்பு, கல்வி, இதை பற்றி ரொம்ப சிந்திப்பீங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி முன்னேறணும், நம்ம எப்படி நம்ம கௌரவமாக இருக்கணும் அப்படின்னா தான் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். விசாகத்தில் பிறந்த அனைவருக்குமே செம்மையாக இருக்குது. இப்போ வெளிநாடு போகிறது, தொழிலில் ஒரு புதுசாக முதலீடு பண்ணுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, நிறைய உடம்பு சார்ந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, நிறைய வழக்கு பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு பொருளாதார வருமானம் ரொம்ப தடையாக இருக்குது தெரியுமா? 2025 வருமானம் இன்கம் சரியாக இல்லை. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது விசாகத்தில் பிறந்தவங்க.
இனிமேல் எல்லாமே டோட்டலாக மாறுது. படிப்பு, கல்வி, அடுத்து நகர வச்சிருக்கோம், ஷேர் மார்க்கெட், கமிஷன் வியாபாரம், எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் வரும். நீங்கள் எதுவுமே தைரியம் பயணிக்க, கண்டிப்பாக விசாகத்தில் பொறுத்தவரை கண்டிப்பாக வெற்றி உண்டு. வரக்கூடிய 2026 துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது.